Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது நம்ம வந்து மளிகை சாமான் போட்டு வச்சிருக்க டப்பா பாத்தீங்கன்னா சில டைம்ல ரொம்ப டைட்டா இருக்கும். ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல உங்க வீட்டுல வேக்சின் இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வாய் பகுதியில நல்லா நீங்க இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க மூடி திறக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதாவது ரொம்ப டைட்டா இருக்கிற பாக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இது மாதிரி சில டைம்ல வந்து டிஃபன் பாக்ஸ்ல ரொம்ப டைட்டா இருக்கும். நீங்க அந்த நேரத்துல இது மாதிரி நீங்க வந்து இந்த வேஸ்லின் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வளையல் வந்து ரொம்ப வந்து வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கிற வளையல் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா நாள் பட நமக்கு ஒரு மாதிரி டல் ஆயிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரியோ இல்லைன்னா வந்து அந்த இதெல்லாம் கீழே விழுந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. இது பாருங்க டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. நல்லாவும் இருக்கும் இந்த பொருள். இது வளையல் ஒன்றே இல்லைங்க. நீங்க யூஸ் பண்ற கம்மல் மோதிரம் எதுனாலுமே நீங்க இதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணி வைக்கும் போது இது வந்து ஒரு பாதுகாப்பா நமக்கு இருக்கும். அதாவது அது மேல வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். எந்த வித அழுக்கும் எதுவும் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி கீ செயினை வந்து என்னோட பேக்ல நான் மாட்டி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு நாள் பட ஒரு மாதிரி டல்லாகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த நெயில் பாலிஷ அந்த கீ செயின் இருக்கு இல்லையா அதுல நான் இது மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கும். நீங்களும் இது மாதிரி பேக்ல கீ செயின் மாட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னும் போது நீங்களும் இது மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கும் நமக்கு. அதுல இருக்க எழுத்தோ அதுல இருக்க இந்த போட்டோவோ நமக்கு எந்த வித டேமேஜும் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாட்டி வைக்கும் போது இந்த கம்பிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நமக்கு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்க வீட்டுல வேஸ்லின் தான் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமா ஒரு காட்டன்லயோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வந்து காட்டன் துணி ஏதாவது ஒண்ணுத்துல இது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து துருப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்ளை பண்ணி வைக்கும் போது நமக்கு பேகா இருந்தாலும் சரி பர்ஸா இருந்தாலும் சரி எந்த வித இதா இருந்தாலுமே நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணி வைக்கும் போது பேக் பாத்தீங்கன்னா நல்லா புதுசாவே இருக்கும். நான் பேக்லயும் வந்து கொஞ்சமா இதை தடவிட்டு நல்லா அதை வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்க இந்த பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களே பர்ஸ் எல்லாம் கூட நீங்க தொடச்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புதுசு மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப நாளா பேக் எடுக்கல வெளியில எங்கேயாவது போறீங்க அந்த நேரத்துல ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க பேக் எடுத்து நல்லா இது மாதிரி அந்த வேஸ்லின் போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா தொடச்சிட்டு நீங்க வைக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா பேக் நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஜிப்பு போற இடத்துலலாம் சில டைம்ல வந்து ஒரு டைட்டா இருக்கும் இல்லைன்னா துருப்பிடிக்கும் இல்லையா அங்கேயும் நீங்க இந்த வேஸ்லின் அப்ளை பண்ணுங்க. இது பேக் ஒண்டி இல்லைங்க. பசங்களோட பேண்ட்ல இருக்க ஜிப்பு பசங்களோட ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் நீங்க இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்க இது மாதிரி பண்ணும்போது ஜிப்பும் நமக்கு ஈஸியா வந்து திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட எனக்கு ஃபீட்பேக் எங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நான் வேஸ்லின் வச்சு நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் மேல ஐக்கான்லயும் கொடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. வேஸ்லினோட யூசஸ் என்னன்றது நான் போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போகும்போது நம்ம வந்து வீட்டுல இருந்து இப்பெல்லாம் சுடு தண்ணி எடுத்துட்டு போறது வெளியில வாங்குறது இல்லை அப்படின்னும் போது நம்ம பாட்டில் வந்து சின்னதா வச்சிருப்போம். அது என்ன ஆகும்னா நமக்கு அங்கேயும் இங்கேயும் நமக்கு அது போயிட்டு கீழே விழுந்து இருக்கும். ஒரு இடத்துல நிக்காது. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பின்ல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்க இது மாதிரி மாட்டி வச்சிட்டீங்கன்னா போது என்னதான் நீங்க வந்து பேக் கீழே வச்சாலும் என்னதான் பண்ணாலுமே நமக்கு நகர்ந்து போகாது அப்படியே இருக்கும். கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த கம்மல் போடும்போது உமா கோல்டு அதாவது நம்ம வந்து கடையில வாங்குறோம்ல கம்மல் அது போடும்போது என்ன ஆகும்னா சிலருக்கு காது வந்து புண்ணாயிடுங்க.
அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வீட்டுல இருக்க வேஸ்லின் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பகுதியில ஒண்டி நம்ம இது மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடும்போது காதெல்லாம் புண்ணு ஆகாதுங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன பசங்களுக்குலாம் சில டைம் இந்த மாதிரி கம்மல் போட்டா காதுல புண்ணாயிடும். ஏன்னா நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு கோல்டு கம்மல் போட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாதுல்ல. அந்த நேரத்துல நீங்க இது மாதிரி இந்த வேஸ்லினை அப்ளை பண்ணிட்டு போடும்போது எந்த வித பிரச்சனையும் வராது, புண்ணும் ஆகாது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, இது மாதிரி வந்து லிப்ஸ்டிக் நம்ம போடும் போது சில டைம் வந்து கரெக்டா நம்ம லிப்ஸ்ல படாம கீழேயோ மேலேயோ பட்டுடுச்சுன்னா நம்ம துடைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்து நமக்கு அப்படியே தெரியும். அந்த ஸ்கின்ல வந்து நம்ம கலர் என்னதான் தொடச்சாலுமே, இப்ப நீங்க ரோஸ் கலர் ரெட் கலர் எது போடுறீங்களோ நம்ம என்னதான் தொடச்சாலுமே நமக்கு வந்து இது மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த வேஸ்லின் நீங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எடுத்துட்டு எங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கோ அங்க இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா நீங்க தொடச்சி எடுக்கும் போது அந்த கலர் வந்து எதுவுமே இருக்காது, ஸ்கின் கலர் வந்து நல்லாவே நமக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில டைம் நம்ம வந்து லிப்ஸ்ல வைக்கும் போது கீழே மேல எல்லாம் போயிடும் இல்லையா, அப்போ நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தொடச்சி எடுக்கும் போது நமக்கு கிளியரா போயிடும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு கிளியராவே எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நம்ம சில பேர் வந்து வெளியில போகும்போது வந்து சென்ட் அடிச்சுட்டு போவோம் இல்லையா, அடிக்கும் போது என்ன ஆகுனா சிலருக்கு வந்து அந்த சென்ட் அடிக்கும் போது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். அவங்களும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது மாதிரி நீங்க சென்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி எங்க நீங்க அடிக்க போறீங்க அந்த இடத்துல இந்த வேஸ்லின் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்ட் அடிக்கும் போது என்ன ஆகும், அந்த எரிச்சல் இருக்காது. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வாசனையும் ரொம்ப நேரம் நிற்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃபீஸ் போற லேடிஸ்க்காகட்டும் இல்ல ஜென்ட்ஸ் யாரா இருந்தாலுமே சரி, காலேஜ் போற பசங்க எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அதோட வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிற்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி கத்திரிக்கோல் வந்து ரொம்ப நமக்கு டைட்டா இருக்கு அப்படின்னும் போது அதுலயும் நீங்க லைட்டா இந்த வேஸ்லினை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லாவே வந்து லூஸ் ஆகி நல்லா நமக்கு கத்திரிக்கோல் நல்லா இருக்குங்க. நீங்க இதே மாதிரி எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா துருப்பிடிக்காமலும் இருக்கும். நீங்க பழைய கத்திரிக்கோல் உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப இங்க டைட்டா இருக்கணும் போது இந்த இடத்துல வந்து நடுவுல வந்து நீங்க வேஸ்லினை தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே யூஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல வேஸ்லின் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வேஸ்லின் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க டெய்லி யூஸ்க்கே நல்லா நம்ம இந்த வேஸ்லினை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்னதான் நம்ம வாஷ் பண்ணாலுமே அந்த ரவுண்ட் இருக்க பத்தி எடுக்கல, அங்க வந்து நமக்கு ஒரு மாதிரி அழுக்கு சேர்ந்துரும். அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இது மாதிரி டூத் பிக் இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எங்க உங்களுக்கு இந்த அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த டூத் பிக் வச்சு நல்லா நீங்க தேய்ச்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அதுல இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாவே வந்துருங்க. பாருங்க, உங்களுக்கு நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன். எவ்வளவு ஈஸியா நமக்கு வந்துடுச்சு. நிமிஷத்துல நமக்கு அதுல இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அழுக்கெல்லாம் நமக்கு போயிடும். இது வந்து இந்த மிக்ஸி ஜார் ஒண்டி இல்லைங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு இடுக்கல நமக்கு இது மாதிரிலாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க இந்த டூத் பிக்கை யூஸ் பண்ணி அங்க இருக்க அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ்ல இருக்கிற ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் கூட இது மாதிரி அழுக்கு இருக்கும். அதை கூட நீங்க இது மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா அதுல இருக்க அந்த அழுக்கு நமக்கு போயிடும். இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும். நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா கிளீன் ஆயிடும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு கிளீனா வந்துடுச்சு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இந்த டூத் பிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு நமக்கு யூஸ் ஆகுதுங்க. பாருங்க, அதுல இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு அழகாவே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜார் பாத்தீங்கன்னா வாங்கி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஜாரோட பிளேடு பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஒழுங்கா அரைக்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி மாத்திரை கவரை இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க முட்டை வந்து நீங்க செய்யும் போது முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப் ஆகும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை கவரை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணோம்னா அந்த பிளேடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பா இருக்கும். இல்லைன்னா நீங்க கல் உப்பு கூட போட்டு நீங்க நல்லா அதை
தூள் ஆக்கிட்டு நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணும் போது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூத் பிக் வச்சு நான் வந்து இந்த மூடியை க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததால நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு மாதிரி நமக்கு அதில் வந்துருச்சு. இந்த டூத் பிக் வச்சு நம்ம என்ன அழகாக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். நிமிஷத்தில் அந்த அழுக்க நம்ம எடுத்துடலாம். என்னதான் நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சோ இல்லை நார் வச்சு இரும்பு நார் வச்சு தேய்ச்சாலுமே நமக்கு போகாது. இதை வச்சு நம்ம எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்க வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டூத் பிக்கை இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பல் குத்துற குச்சியை வச்சு நம்ம நிறைய வந்து டிப்ஸ் இருக்குங்க. அதை நான் வந்து செகண்ட் பார்ட்டாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம RS Health Kitchen சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.